இப்போ ஆதவ அர்ஜுனை வச்சுக்கிட்டு எனக்கு வருகிற செய்தி, விஜய் சீரியஸாக இறங்காமல் உங்களுக்கு திருமாவளவன் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ஊழிய கூட்டணி அப்படின்னு கிட்டத்தட்ட இப்போ இதை தாண்டி இன்னொரு செய்தி எனக்கு கோயம்புத்தூர்லேருந்து வருது. இந்த ஆட்சி வந்தால் லாட்ரி மார்ட்டின் ஒரு கிளப் மீட்டிங்கில் இந்த முறை திமுகவை நான் வர விட மாட்டேன் அப்படின்னு அவங்கள தோக்கடிக்கிறது தான் என்னுடைய கோல். அதுக்கு நான் என்ன வேணால் செய்வேன். விசிகாவில் திமுகவுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி விட்டுங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லா கட்சியிலையும் இன்னொரு திமுக பிரிவை வச்சுருவாங்க. இப்போ எதையாவது அவர் பண்ணாருன்னா அங்கே அது உடஞ்சி ஆலூர் ஷானவாஸ், ரவிக்குமார், வன்னியரசெல்லாம் திமுக கூட சேர்ந்துருவாங்க. அதனால இப்போதைக்கு அதாவது அவர் டிஎம்கே ஃபைல்ஸ் 3ன்னு வெளியிடுவேன். அதில் திமுகவை தாண்டி விசிக, கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் பெற்ற கான்ட்ராக்டு இன்னைக்கு தேதியில் திமுகவை 26ல் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதற்கு விஜய் பிரித்தால் நன்றாக இருக்குங்கிறது தான் இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. விஜய் இன்னைக்கு போய் நின்று ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேயர்களுக்காக நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அண்மையில் விசிகாலேருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஆதவ அர்ஜுன் அவர்கள் தாமாகவே முன் வந்து கட்சியிலேருந்து நான் விலகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கனத்தை இதயத்தோடு விலகுவதாக கடிதத்தை ஃபார்வர்ட் பண்ணியிருக்காரு தலைவருக்கு. இந்த விலகல் யாருக்கு பின்னடைவு, யாருக்கு லாபத்தை கொடுக்க போகுது? திரு மார்ட்டினுடைய மருமகன் ஆதவ் அர்ஜுன் எப்படி விசிகாவில் போஸ்ட் வாங்கினார்? அவர் பிறப்பால் இல்லாட்டி அவருடைய தகுதி என்ன? மார்ட்டினுடைய பெரிய 30,000 கோடிக்கும் அதிக அதிபதியுடைய மாநாடு நடத்துறதுக்கும் அதுக்கும் காசு கொடுத்தாருங்கிற இதில் வந்தார். ஸோ பிறப்பால் அவருக்கு மன்னராட்சிங்கிற மாதிரி, மன்னராட்சின்னா பிறப்பால் வருதுன்னா இவருக்கு கிடைச்சது அப்படி தான். அடுத்தது விஜய் எடுத்துக்கங்க. விஜய் எப்படிங்க ஆட்சிக்கு வந்தார்? இது நடிகரானார். கிட்டத்தட்ட அவர் முதல் படத்துக்கு அப்புறம் 20 படம் ஃப்ளாப். பல சொத்துக்களை எஸ்.ஏ. சந்திரசேகர் விற்று தெரிஞ்ச அத்தனை பேர் காலில் விழுந்து படம் எடுக்க வச்சு கிட்டத்தட்ட செக்ஸ் படமாகவே ஒரு படத்தை எடுத்து ஒரு குளிக்கிற காட்சி அவ்வளோ பக்காவாக வச்சு இப்படியெல்லாம் பண்ணி அவர் டெவலப் பண்ணார். அதில் லயோலா காலேஜை சேர்ந்த அலுமினி அசோசியேஷன் பணமும் விளையாடி இருக்குங்கிறது ஒரு குற்றச்சாட்டு போயிட்டுருக்கு. ஸோ இப்படி இருக்கிறப்ப இவங்க இன்றைக்கி விளையாடிட்டு இருக்காங்க. சார் விசிகாக்கு எவ்வளோ சார் ஓட்டு இருக்குது? அதிகபட்சம் 1.5%. இந்த 1.5% என்ன பண்ணிடும்? சரி, விஜய் எவ்வளோ வாங்குவார்னு நினைக்கிறோம். இப்போ விஜய் வாங்கினா எங்கேருந்து எடுப்பார்? அதிகபட்சமாக ஒரு பக்கம் விசிகாலேருந்து எடுக்கணும், இன்னொரு பக்கம் நாம் தமிழர்லேருந்து எடுக்கலாம், இல்லாட்டி இளைஞர்கள் சினிமா ரசிகர்கள் அப்படின்னா அந்த அதிமுகலேருந்து போகலாம். சரி, இளைஞர்கள் ஓட்டுங்கிறது திமுகவுக்கு போயிடுச்சு. இப்போ திமுக நீங்கள் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற இந்த ட்ராமா தான் வெளியில் தெரியுது. சரி, ஒரு மேஜிக் ஷோ நடத்தணும்னா அதுக்கு 3 மணி நேரம் முன்னாடி அவங்க ப்ரிப்பேர் பண்ணி செட்டப் இப்படி மாற்றினா மறைஞ்சு போகுதுன்னா மறையாது. நமக்கு தெரியாமல் இருக்கிற டெக்னிக்கு. இப்போ இந்த எலெக்ஷன் நம்ம பார்க்கணுன்னா இதுக்கு முன்னாடி 2 எலெக்ஷனை பார்க்கணும். 2016 தேர்தலில் அதிமுக தனியாக இருந்து ஜெயிச்சிச்சு, திமுக தோற்றுறது. ஆனால் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் உள்ள ஓட்டு டிஃப்ரென்ஸ் 3 லட்சம் தான். ஆனால் அப்போது என்ன பண்ணாங்க, விஜயகாந்த் தலைமையில் மக்கள் நல கூட்டணி அப்படின்னு அவங்க ஒரு 15 லட்சத்துக்கு மேலே வாங்கினாங்க. 2021க்கு 21க்கு வந்தால் திமுக கூட்டணி, அதிமுக ஆட்சியில் இருந்தாலும் திமுக எதுவும் 10 ஆண்டு எதிர்ப்பலை வேறு இருந்துச்சு. அதை தாண்டி திமுக வெறும் ஒரு 3-4 லட்சம் ஓட்டு தான் லீடு. அதுக்கு என்ன பண்ணாங்க, திமுக சின்னத்தில் உதயசூரியன் சின்னத்தில் ஜெயிச்ச திரு பாரிவேந்தரை அவருடைய கட்சி, அதுக்கப்புறமாக இந்த நாடக கோஷ்டியின் இன்னொரு சிஷ்யரான கமல்ஹாசன் கட்சி, சரத்குமார் கட்சி 3 பேர் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சு அவங்க பிரித்ததுனால தான் இவங்க ஜெயிக்க முடிஞ்சது. ஸோ இப்போ 2019 கிட்டத்தட்ட 54% திமுக வாங்குச்சு. அதே 53 புள்ளி சில்லற, அதில் 9.5% குறைஞ்சி போச்சு 21. அந்த குறைஞ்சி போனதை ஒரு பக்கம் கொஞ்சம் அதிமுக ஓட்டிலேருந்து கொஞ்சம் இவர் எடுத்தார், நம்ம இது அவர் பேர் என்ன சார், டிடிவி தினகரன், மீதியை இவங்க எடுத்தாங்க. ஸோ இதனால தான் ஜெயிக்க முடிஞ்சது. இதுக்கு நடுவில் தனியாக காசு வாங்கிக்கிட்டே ஓட்டை பிரிக்கிறதுக்காக செபாஸ்டியன் சைமன் அவருடைய வேலையை செஞ்சிட்ருக்கார். இப்போ இது 2019 53% வாங்கினவங்க 2021 44 குறைஞ்சி போச்சு. இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே அதே மாதிரி இப்பயும் குறைஞ்சிடுச்சு.
ஸோ 24 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் காங்கிரஸ் 40க்கு 40 வெற்றி பெற்றாலும் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு குறைஞ்சிருக்கு. இப்போ திமுக ஆட்சியில் என்னங்க நடந்திருக்கு? சொன்ன எதையாவது செஞ்சுருக்காங்களா? பால் விலையில் ஆரம்பித்து கரண்ட் பில்லேருந்து ஆரம்பித்து ஒன்றுன்னா ஏறிக்கிட்டு தான் இருக்குது. இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா இன்றைக்கி கண்ணில் தண்ணி வந்துடும். உங்களுக்கு 3 வருஷத்துக்கு பண்ணுறதை விட அதிகமாக வருது. கரண்ட் பில்லு 2000 கட்டினவங்க 5000 கட்ட வேண்டியிருக்கு இப்போ 2 மாதத்துக்கு ஒரு தடவை. ஸோ இது எல்லாமே வெறும் 1000 ஸ்கீம் கொடுத்துட்டா நடக்காது. சரி, இந்த இது 2016 தேர்தலில் ஜெயலலிதா என்ன பண்ணாங்க? முதல்ல பாமகவை பாஜக கூட்டணியிலிருந்து பிரித்து இது மாற்றம் முன்னேற்றம்னு சொல்லி ஜான் ஆரோக்கியசாமி தலைமையில் அவர் அப்போ இதில் போட்ட. இப்போ விஜய்க்கும் ஜான் ஆரோக்கியசாமி தான் இவராக இருக்கார். ஸோ அவர் தனியாக அங்கே ஒரு பிஸ்னஸ் பண்ணி ஓட்டை பிரித்தார். அதுக்கப்புறம் வைகோவை திமுக கூட்டணியிலேருந்து பிரித்து நீ தனியாக நின்னா பத்தாது, 2 கம்யூனிஸ்ட் எடுத்தால் உனக்கு 500 கோடி, நீ விஜயகாந்தை இழுத்தா இன்னொரு 1000 கோடின்னு அப்படி பிரித்து பாமகக்கு ஒரு பெரிய தொகை, இந்த 3 பேருக்கு ஒரு தனிய தொகைன்னு சொல்லி மக்கள் நல கூட்டணின்னு பண்ணார். இப்போ ஆதவ அர்ஜுனை வச்சுக்கிட்டு எனக்கு வருகிற செய்தி, விஜய் சீரியஸாக இறங்காமல் உங்களுக்கு திருமாவளவன் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ஊழிய கூட்டணி அப்படின்னு கிட்டத்தட்ட 2016 மக்கள் நல கூட்டணி மாதிரி செய்யக்கூடும் அப்படின்னு ஓடுது. ஆனால் இப்படி கட்சியிலிருந்து வெளியே வந்துட்டாரு, அப்புறம் எப்படி அவர் திருமாவளவனை சிஎம்மா நிறுத்த முடியும் சார்? இல்லை, விஜயோட சேர்ந்துக்கிட்டு விஜய் கட்சியிலேயோ என்னமோ பண்ணலாம். ஆனால் இதுக்கு நடுவில் நேத்தைக்கு ஊடக சொம்புன்னு சொல்லுவீங்களா அண்டான்னு சொல்லுவீங்களான்னு தெரியல, முக்தார் அவர்கள் இவர் போய் அதிமுகவில் சேர்ந்துட்டார்னே ஓட்டுறார் ராதவ அர்ஜுனை வீடியோ போட்டார். என்னுடைய கணக்காக அவர் விஜய் கட்சியில் சேர்ந்துக்கலாம், இல்லாட்டி ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ ஏன்னா ஏற்கனவே அவர் பெண் நிறுவனத்திலேருந்து ஸ்ட்ராட்டஜிஸ்டாக பண்ணியிருக்கார். இப்போ இதை தாண்டி இன்னொரு செய்தி எனக்கு கோயம்புத்தூர்லேருந்து வருது. கோயம்புத்தூரில் திரும்ப லாட்ரி மார்ட்டின் இருக்கார். அவர் சாண்டிகோ மார்ட்டின் சொல்லிவிட்டு அவர் 30,000 கோடிக்கு மேலே வருடம் லாட்ரி வியாபாரம் பண்ணுறவர். அவர் அஃபிஷியலாக வெள்ளையாக 2019-21 காலத்தில் 509 கோடி ரூபாய்க்கு இந்தியாவிலேயே மிக அதிகமான தொகைக்கு தேர்தல் பத்திரம் வாங்கி 540 கோடி திரிணாமுல் காங்கிரஸுக்கும் 509 கோடி திமுகவுக்கும் கொடுத்தார், பாஜகவும் கொடுத்தார். அதெல்லாம் இல்லைலாம் இல்லை. சரியா? இப்போ இந்த 509 கோடி கொடுத்தது வெள்ளையில் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, அது கூட ரிசர்வ் பேங்க் கேஸ்னால. ஆனால் சொல்லாமல் 2500 ஸ்வீட் பாக்ஸ்களும் கொடுத்ததாக செய்தி. நான் இவ்வளவு கொடுத்தது தமிழ்நாட்டில் லாட்ரியை ஓப்பன் பண்ணி விடணும். அதான் சார், ஆதவ அர்ஜுன் பார்த்தீங்கன்னா இப்போ கட்சியிலேருந்து வெளியேறிக்கிறார் இல்லையா, அவர் தனியாளாக வெளியேற வாய்ப்பு இருக்கா, இல்லை ஒரு பெரும் படையை வீசிலிருந்து உடைக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, இப்போதைக்கு உடைக்க மாட்டார். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் விசிகாவில் திமுகவுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி விட்டுங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லா கட்சியிலையும் இன்னொரு திமுக பிரிவை வச்சுருவாங்க. இப்போ எதையாவது அவர் பண்ணார்னா அங்கே அது உடஞ்சி ஆலூர் ஷானவாஸ், ரவிக்குமார், வன்னியரசெல்லாம் திமுக கூட சேர்ந்துருவாங்க. அதனால் இப்போதைக்கு எதுவும் நடக்காது. ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடலூரில் நேற்றைக்கு திரு வேல்முருகன் அவர் ஒன்று பேசினார், கவனிச்சிங்களா? அவர் என்ன சொல்லியிருக்கார், எங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய மரியாதை தரல, உதவி முதலமைச்சர் வந்தார்னா எங்களை கூப்பிடல, புரோட்டோகால் படி உள்ள அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு சமமாக சீட்டு கொடுக்கல. மாவட்ட தலைவரும் அங்கே இருக்க முக்கிய அமைச்சர் எம்ஆர்கே பண்ணி சொல்லி பேர் சொல்லாமல் பேரிடர் இல்லை, நேரடியாக உதவி வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நேரடியாக உதவி முதலமைச்சர் வரைக்கும் சொல்லிட்டாரு. இப்போ பிரச்சனை என்னன்னா, ஒரு 2 வாரம் முன்னாடி இதே மாதிரி ராமநாதபுரத்துலேயோ எங்கேயோ எங்கள் ஆளூர் ஷானவாஸ் எனக்கு சீட்டு தரல, சோ பாலகிருஷ்ணன் எனக்கு சீட்டு தரலன்னு வந்துருச்சு. திமுக மேலே அதாவது நமக்கு ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கணும், நான் என்றைக்குமே பார்க்கறது ஓட்டு சதவிகிதம் என்ன வாங்குறாங்கங்கிறது. ஏன்னா குறைஞ்சதுன்னா அது அடுத்த எலெக்ஷனில் ஜெயிக்க முடியுமான்னு சொல்லிட்டு. இன்னைக்கு தேதியில் திமுக இன்று வரை 1971 2024 வரை 2வது தடவை தொடர்ந்து ஜெயிச்சது இல்லை. இன்னும் சொல்ல போனால் 89க்கு அப்புறம் ஜெயலலிதாவும் ஜெயிக்கல, 2019 தான் முதல் முறை ஜெயிச்சாங்க. அதுக்கு அவருக்கு உதவி செய்தது 2016 மக்கள் நல கூட்டணி. ஸோ இப்போ அது மாதிரி பிரிக்கிறதுக்காக மக்கள் ஊழிய கூட்டணி ஆதவ அர்ஜுனை வச்சு பண்ணுவாங்களா? ஆனால் அங்கே அவர் ஒரு சபதம் எடுத்திருக்காராம், இந்த ஆட்சி வந்தால் லாட்ரி மார்ட்டின் ஒரு கிளப் மீட்டிங்கில் இந்த முறை திமுகவை நான் வர விட மாட்டேன் அப்படின்னு, அவங்கள தோக்கடிக்கிறது தான் என்னுடைய கோல், அதுக்கு நான் என்ன வேணால் செய்வேன் அப்படின்னு சொன்னதாகவும் ஒரு செய்தி வருகிறது. அவரை சமாதானப்படுத்துறதுக்காகத்தான் இப்போது அந்த நங்கநல்லூர் கேஸில் அவரை விடுவிக்கிற மாதிரி பண்ணாங்க. பட் இப்போ ஈடிக்கு போயிடுச்சு. இப்போ இந்த சமாதான வேலை நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னால் மக்கள் ஊழிய கூட்டணின்னு ஆதவ அர்ஜுன் இவர்கள் திருமாவளவனை ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. 31க்கு விஜயை வைத்துக்கொண்டு, ஏன்னா இப்போ இந்த தடவை விஜய் இன்னும் எந்த ஒரு மாவட்டத்திலையும் மாவட்ட தலைவர் கூட நியமிக்கலை, யாரோ 2
3 பேர் சேனலில் வந்து பேசுகிறாங்களே தவிர அஃபிஷியலாக எந்த போஸ்ட்டுக்கும் யாரையும் நியமிக்கலை. ஸோ இந்த ஸ்பீடில் இவர் போனார்னா 2031க்கே பத்தாது. சரி, இன்றைக்கி வந்து ஒரு மாவட்டமாக பிரிக்கணும். மாவட்டமாக ஐ மீன் நம்ம 38 மாவட்டம் இருக்கிற மாவட்டம் வச்சுக்கிட்டாலே 38 மாவட்டம். 38 மாவட்டத்தில் 6 தொகுதி, 6 தொகுதிக்கு ஒரு தொகுதிக்கும் 2000 பூத்து, ஒரு பூத்துக்கு 8 ஏஜென்ட், இப்படி எல்லாத்தையும் நியமித்து பண்ணால் தான் எலெக்ஷனில் நிற்க முடியும். இப்போ இன்னும் மாவட்ட தலைவர் போடல, எதுவுமே போடாமல் அவர் பண்ண முடியாது. எனவே என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை திருமாவளவனை எப்படி விஜயகாந்த் போன தடவை குர்பானி கொடுத்தா மாதிரி இந்த முறை குர்பானியாக திருமாவளவன் அவர்களை முதலமைச்சர்னு சொல்லிட்டு ஆதவ அர்ஜுனும் விஜயும் சேர்ந்து விளையாடக்கூடும். இதுதான் என் பார்வையாக இருக்கிறது. இல்லை, ஆதவ அர்ஜுன் வெளியே வந்ததுக்கப்புறம் ஒரு தனி கட்சி தொடங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? சார், நீங்களும் நானும் ஆரம்பிக்கலாம். கட்சி ஆரம்பிக்கணும்னா இல்லை, அவருக்கு நீ சொல்கிற மாதிரி எல்லாம் ஒரு பேக்ரவுண்டாக இருக்குது. ஸோ அதனால் அவர் ஒரு தனி கட்சியை ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்கா சார்? இப்போ மறுபடியும் ஒரு விஜய் கட்சியில் தாவல்களை சேர்ந்தால் கூட அங்கேருந்தும் அவர் நாளை விரட்டப்படலாம். அதெல்லாம் அதிமுக போன்ற பெரிய கட்சிக்கு போகிறதுக்கான யோசனைகளும் இருக்கலாம். அதை விட தனி கட்சி சிறந்தது இல்லையா? ஆதவ அர்ஜுன் தனி கட்சினா என்ன சொல்லி கேட்க முடியும்? ஏன்னா விஜய் இப்போ ஆரம்பிச்சிருக்கிறது, விசிகால இருந்திருக்காரு. விசிகால அதுக்கு விளிம்பு நிலை மக்களுக்கான அதிகாரம் தானே அவர் சொல்கிறாரு. சார், அவர் விளிம்பு நிலையில் எப்படி வருவார்? அவர் அங்கேருந்து வந்தார், அதே முகத்தை முன் வைக்கலாம் இல்லையா சார்? ஒன்று மக்கள்கிட்ட விசிகாவுக்கு என்ன ஓட்டு இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா அவரோட கணக்குப்படி பார்த்தீங்கன்னா திமுக வட மாவட்டத்தில் 50 தொகுதிகளை இவங்க இல்லாமல் ஜெயிச்சிருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு கணிப்பையை கொடுத்துருக்காரு. சார், நீங்கள் எது வேணால் கணிப்பு சொல்லலாம் சார். நான் சொல்கிறது அதாவது எளிதாக புரியணும்னா 96ல் எப்படி இப்போ 40க்கு 40 இந்த முறை ஜெயித்தாங்களோ, ஜெயலலிதா உட்பட எல்லாரும் தோத்தாங்க. 98ல் சின்ன கூட்டணி மாற்றம் காட்டி ஜெயலலிதா கிட்டத்தட்ட எம்பி எலெக்ஷனில் 39க்கு 31 29 ஜெயித்தாங்க. ஸோ அதே கூட்டணி ரஜினிகாந்த் ஆதரவோடு தமாக ப்ளஸ் திமுக நின்று 40க்கு 40 எம்பியில் ஜெயிச்சு எம்எல்ஏலே ஜெயலலிதாவே தோற்றாரு. அப்படி ஜெயிச்ச கூட்டணி 98ல் திருப்பி மாறிச்சு. ஸோ நீங்கள் தலைமை தான் சரியாக இருக்கணும். மக்கள் இந்த கூட்டணி வரணும்னு ஆசை இருக்கணும். இன்றைக்கி மெட்ராஸாக இருக்கட்டும், மெட்ராஸை விட மிக அதிகமான பாதிப்பு சென்னையை தாண்டி இருக்குது. இன்றைக்கும் பல்லாவரத்தில் ஏன் அந்த 3 பேர் செத்து போனாங்கன்னு சொன்னால் மக்கள் சுத்தம் பண்ணல, பாட்டிலில் குப்பையில் போட்டாங்கன்னு சொல்கிறாங்களே தவிர அவங்க பண்ண தப்பை பண்ணல. அடுத்தது 2 நாடக கோஷ்டியும் சேர்ந்துக்கிட்டு திமுக அதிமுகவும் அவங்க விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி எங்கே பெரம்பூரில் எந்த கம்பெனிக்காரன் பில்டிங் கட்டி பேந்து வருதுன்னு சொன்னாங்களோ அதே கம்பெனி 700 கோடி ரூபாய்க்கு உங்களுக்கு நந்தம்பாக்கத்தில் ஃபென்டெக் சிட்டியை கட்டுறாங்க. இப்போ அதே கான்ட்ராக்ட் தான் ரேஷன் சப்ளை பண்ணுறாங்க, அதே இதை கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்க. ஸோ இது 2 பேருமே நாடக கோஷ்டி மாதிரி ஓடிட்டுருக்கு. புதுசாக அண்ணாமலை 19% ஓட்டு வாங்கினார். அவருக்கு போகக்கூடாது. அதை தடுக்கிறதுக்காக இந்த 2 கோஷ்டியை தாண்டி இன்னொரு கோஷ்டி காமெடிக்காக இப்போ ஆதவ அர்ஜுன் இறக்கப்படுகிறார். ஆனால் அண்ணாமலை ஒன்று சொல்லியிருக்காரு, அதாவது அவர் டிஎம்கே ஃபைல்ஸ் 3ன்னு வெளியிடுவேன், அதில் திமுகவை தாண்டி விசிக கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் பெற்ற கான்ட்ராக்ட் இதையும் கொண்டு வருவேன்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நீங்கள் பேப்பர் பார்த்துருந்தீங்கன்னா திரு ஜாஃபர் இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஜாஃபர் சாதிக் அவர்கள் உடைய இன்னொரு பினாமி கம்பெனி தமிழக அரசின் பாடநூல் நிறுவனத்திற்கு சப்ளை கான்ட்ராக்ட் எடுக்குதுன்னு வந்திருக்கு. ஸோ இப்போ திமுக எப்படியெல்லாம் எல்லாரையும் வச்சுக்கிட்டு இருக்காங்க கிரிப்பில்னு பார்க்கணும். ஏன்னா இப்போ 2019 உங்களுக்கு 21 தேர்தல்லையே உங்களுக்கு கமல்ஹாசன் தலைமையில் இப்போ சரத்குமாரும் பாரிவேந்தரும் சேர்றப்ப 200 கோடி ரூபாய் டெல்லியிலிருந்து இவர் ராகுல் காந்தியும் இவரும் அகமது பட்டேலும் அனுப்பிச்சார்னு சொல்லி சந்தியா ரவிசங்கர் ட்வீட் போட்டிருக்காங்க. எனவே இது அடுத்த சில நாட்களில் இது தெளிவாகும். ஆனால் அண்ணாமலை 25 மார்ச் முதல் வாரத்தில் அண்ணாமலை டிஎம்கே ஃபைல்ஸ் 3 வெளியிட்டார்னா இந்த நாடக கோஷ்டி ஓடிடும், மக்கள் அண்ணாமலையை நோக்கி போவார்கள். உண்மையிலேயே ஆதவ அர்ஜுன் விசிஓவில் வந்த நோக்கம் அந்த கட்சியை வளர்த்தெடுக்கவா இல்லை அழிக்கவா? உங்கள் பார்வையில் எப்படி? இல்லை, நான் என்னுடைய பார்வையில் இது லயோலா காலேஜுடைய டீம் தமிழ்நாட்டை தங்கள் கிரிப்பில் வச்சுருக்கணும், தமிழர்களை தமிழனாக வாழ விடக்கூடாதுன்னு வச்சுருக்காங்க. அவங்களுடைய அல்டிமேட் கோல் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவரான விஜயை சீஃப் மினிஸ்டர் ஆக்கணும்னு சொல்லிட்டு அது. பட் திமுக இன்று வரை அவர்கள் கையில் இருக்கிற வரைக்கும் அவங்க பெரிதாக இது பண்ண மாட்டாங்க. ஸோ 26ல் திமுக வெற்றி பெறும் என்றால் அதுக்கு இன்டைரக்டாக உதவி செய். இப்போ மன்னராட்சி பிறப்பால் மன்னர்னு சொன்னார்னா அவரை கொண்டு வந்ததே இவர் தான், பெண் நிறுவனத்தின் மூலமாக. இன்னும் அவரே ட்வீட்டு போட்டிருக்காரு, எத்தனை இது சேர்ந்தாலும் ஆதவனை மறைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் தான் இவரே பிரசாந்த் பாண்டேவே திமுகவோட சேர்த்து வச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸோ யார் மன்னவராட்சின்னு சொல்கிறாரோ அதை கொண்டு வந்ததே இவர் தான். ஸோ இப்போ இன்னைக்கு தேதியில் திமுகவை 26ல் கொண்டு வரணும்.
அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதற்கு விஜய் பிரித்தால் நன்றாக இருக்குங்கிறது தான் இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. விஜய் இன்னைக்கு போய் நின்று இதுக்கு மேலே ஆட்களை தேர்ந்தெடுத்து 5-10% அதிகபட்சம் வாங்கக்கூடிய ஏன்னா சிவாஜி கணேசனோ அல்லது ஆந்திராவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு பேர் என்ன சிரஞ்சீவியோ வாங்க முடியல. சூப்பர் ஸ்டார்னு சொன்னால் அவர்களுக்கு சமமாக ஒன்றும் வாங்க முடியல. அதனால இங்கேயும் உங்களுக்கு எம்ஜிஆரை தவிர யாரும் எடுபடல. டி ராஜேந்திரோ, பாக்யராஜோ, சரத்குமாரோ இல்லாட்டி கார்த்திக்னு எத்தனை பேர் வேணாலும் சொல்ல, அவங்களுக்கு இதை விட அதிகமான ஜாதி செல்வாக்குகள் இருந்தது. ஆதவ் அர்ஜுன் அவர் தன்னுடைய ஜாதின்னு சொல்லிப்பாரா, நீங்கள் சொன்ன மாதிரி விளிம்பு நிலைன்னு சொல்லிப்பாரா, இல்லை கிறிஸ்தவர்னு சொல்லிப்பாரா, எதுவுமே அவருக்கு ஓட்டை வாங்கி தரும். என்னை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்மில் ஒரு ஆர்சி கிறிஸ்தவரிடம் தமிழ்நாட்டை ஒப்படைக்கணும் அப்படிங்கிற லயோலா காலேஜுடைய திட்டத்தில் ஆதவ் அர்ஜுன் ஒரு பான், அவ்வளவுதான். நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை பரிந்துரைக்க மிக்க நன்றி சார்.